அவ்யக்த சமிக்ஞை 28 பிப்ரவரி 2025. இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான இன்றைக்கு பாப்தாதா நமக்கு அவ்யக்த சமிக்ஞையிலே என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். एकांतवासी का डबल अर्थ है. सिर्फ बाहर की एकांत नहीं, लेकिन एक के अंत में खो जाना एकांत. ஏகாந்தவாசி என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. வெளிப்புறமாக தனிமையிலே இருப்பது என்று மட்டும் அல்ல, ஆனால் ஒருவருடைய அன்புக்குள்ளே அல்லது ஒருவருடைய நினைவிலேயே மூழ்கி சென்று விடுவதைத்தான் ஏகாந்தம் என்று கூறுகிறோம். नहीं तो सिर्फ बाहर की एकांत होगी तो बोर हो जाएंगे, कहेंगे पता नहीं दिन कैसे बीतेगा. பாபா சொல்றாரு, இல்லை என்றால் தனியாகவே உட்கார்ந்து இருப்பதைத்தான் ஏகாந்தம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்றார் பாபா. அது நமக்கு அலுப்பு தட்டிவிடும். அப்போது இன்றைக்கு நாளை நாம் எப்படி கழிப்போம் என்று தெரியலையே அப்படின்னு நாம சொல்லிப்போமா. लेकिन एक बाप के अंत में खो जाओ. ஆனால் நீங்கள் ஒரு தந்தையின் நினைவுக்குள்ளே மூழ்கி சென்று விடுங்கள். जैसे सागर के तले में चले जाते हैं तो कितना खजाना मिलता है. எப்படி கடலுடைய அலைகளுக்குள் மூழ்கி விடும் பொழுது எவ்வளவு பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கிறது. அத மாதிரி பாபா என்ற அன்பு கடல், அமைதியின் கடல், சகல சுகங்களை தரும் கடல், சக்திகளின் கடல், ஞான கடல், ஆனந்த கடல்னு சொல்றோமே, அந்த பாபா என்ற கடலுக்குள்ள மூழ்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சகல பிராப்திகளை நாம பொக்கிஷங்களை அள்ளி எடுத்துக்க முடியும். அது நமக்கு அலுப்பு தட்டாது. ऐसे एक के अंत में चले जाओ, अर्थात बाप से जो प्राप्तियां हुई है उसमें खो जाओ. அந்த மாதிரி ஒரு தந்தையின் அன்புக்குள்ளே அல்லது ஒரு தந்தையின் நினைவுக்குள்ளே, அதன் எல்லையிலே சென்று விடுங்கள். அப்பொழுது பாபாவிடம் இருக்கின்ற பிராப்திகள் என்னென்னவோ அதிலே மூழ்கி விடுங்கள். இப்படி மூழ்கிடும் பொழுது நமக்கு அதுல நிரம்பிய நிலைதான் கிடைக்குமே ஒழிய அது கண்டிப்பாக நமக்கு அலுப்பு தட்டாது. அதனால இதுதான் உண்மையான ஏகாந்தம். இதற்கு தேவை உள்முக சிந்தனை மற்றும் ஒருமுகப்பட்ட ஏகாகிரதா என்ற நிலை. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் பாபா நமக்கு ஒற்றுமை சக்தியை பற்றியும், ஒரே பலம் ஒரே நம்பிக்கையிலே இருப்பது பற்றியும், அனைவருமே உள்ளத்தில் இதயத்தில் ஒரு தந்தையை ஆதாரமாக வைத்து அவர் ஒருவருடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள் என்ற விஷயத்தையும் சொல்லி வந்து முடிச்சிருக்கார். அதனால இந்த விஷயங்கள்ல நாம உறுதியானவர்களாக இருப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.